சரி போட்டா போட்டுக்கிட்டீங்க, தளபதினு போட்டா நம்ம தளபதியா அவர் ஆகிடுவாரா? இப்படி தளபதி மு.க. ஸ்டாலினின் பாசப்படையினர் சமாதானப்பட்டு கொண்டாலும் ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி கொண்டு கடுப்பாகிறார்களாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடூரமான பிளாஷ்பேக். விஜய் நடித்த ஒரு படத்தை வாங்கிய சன் பிக்சர்ஸ் என்ன காரணத்தினாலோ அதை பல மாதங்கள் ரிலீஸ் செய்யாமலே வைத்திருந்தது. விஜயை தவிர அவர் சம்பந்தப்பட்ட எல்லோரும் சன் பிக்சர்ஸின் வாசலில் ஏறி சாத்வீகமான முறையில் நீதி கேட்டார்கள். அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது. ஒரு நாள் விஜயின் அப்பா எஸ்ஏசி அங்கிருந்த சன் பிக்சர்ஸ் இன்சார்ஜிடம், தளபதி ரொம்ப ஃபீல் பண்றாரு, படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுங்களேன் என்று தொலைபேசி மூலம் கேட்க, எதிர்முனை இப்படி கேட்டதான், தளபதியா? யாரு? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே தளபதி, அவர் தான் மு.க. ஸ்டாலின். நீங்க தளபதினு யார சொல்றீங்க என்று கேட்க, விஜய் அப்பா படு வேதனைக்கு ஆளாகி விட்டதாக அப்பவே இண்டஸ்ட்ரி முணுமுணுத்தது. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எந்தவித முகசுளிப்புக்கும் இடம் தராமல் அதே அன்போடு திமுக தரப்பிடம் நட்பு வைத்திருக்கிறார் விஜய். இந்த தளபதி விவகாரம் யதார்த்தமாக நடந்ததா அல்லது விஜயின் அப்பா விருப்பமா அந்த கடவுளுக்கே தெரியும். நடந்த பிளாஷ்பேக்கை ரிப்பீட் பண்ணி யோசிச்சா எதுவும் திட்டமிடாமல் நடக்கவில்லை என்பதுதான் பளிச்சு. மெர்சலோ மெர்சல்.